வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஸ்கில் ஏஜ் கோச்சிங். ஸோ நம்மளோட மிஷின் லேர்னிங் 90 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு நம்மளோட டே 13. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூனிக்கான ஒரு டேட்டா செட் அண்ட் அதில் சம் இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் நம்மள தான் வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். அண்ட் இன்னும் ஃபியூ மோர் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேட்டா செட்டை வச்சு நம்ம ஒரு லீனியர் மாடல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய இடிஏ ப்ராசஸ் பண்ண போகிறோம், நிறைய அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய நியூ கோடிங் டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு தேவையான பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இம்போர்ட் பண்ணுற பேண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், சீபான் அண்ட் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் லீனியர் ரெக்ரெஷன் மாடல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் இங்கே ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் அண்ட் லேபிள் என்கோடர். ஸோ இது ரெண்டுமே ப்ரீ ப்ராசஸிங்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம கோடிங் வரப்போ இன்னும் கிளியராகவே பார்க்கலாம். அண்ட் நம்மளோட மெட்ரிக்ஸ் அண்ட் ஃபீச்சர் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதில் செலக்ட் பெஸ்ட் அண்ட் எஃப் ரெக்ரெஷன் அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா செட் த ஸ்டைல் ஃபார் பெட்டர் பிளாட்ஸ், அதாவது பிளாட்ஸுக்கான ஸ்டைலை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கேயே நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வேணும் அப்படின்னா நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா என்னோட டேட்டாவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட டேட்டா வந்து காஃபி ஷாப் சேல்ஸ் அனாலிசிஸ் டேட்டா செட். ஸோ காஃபி ஷாப்போட சேல்ஸ் நடக்கிற ஒரு டேட்டா செட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா செட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் என்னோட ஷீட் நேம், அதாவது டெய்லி சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிற ஷீட்டில் தான் வந்து எனக்கான டேட்டா இருக்குது. ஸோ அந்த ஷீட் நேமை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நான் லோட் பண்ணதுக்கப்புறம் சம் டீட்டெயில்ஸ், அதாவது என்னோட டிஎஃபோட ஷேப், அதுக்கப்புறம் வந்து டேட் ரேஞ்ச், அதாவது டிஎஃப் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டில் வந்து கம்ப்ளீட் ஆகுது அது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு டிஎஃப் ஆஃப் டேட் அப்படிங்கிற காலமில் டாட் மினிமம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் டேட் டாட் மேக்ஸிமம். ஸோ இதில் என்கிட்ட மொத்தம் வந்து 365 ரோஸ் இருக்குது அண்ட் 26 காலம்ஸ் இருக்குது. அண்ட் என்னோட டேட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் January 1, 2023லேருந்து 12th December 31, 2023 வரைக்கும் எனக்கு 1 இயர்க்கான டேட்டா வந்து என்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இப்போ டேட்டா செட்டோட ஹெட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் இருக்குது, டேட் ஆஃப் வீக், டேட் நேம், ஈஸ், வீக்கெண்ட். ஸோ என்ன அப்படின்னா ஒவ்வொரு சீசன், எந்த சீசனில் எவ்வளோ வந்து ரெவென்யூ எனக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே அன்றைக்கி ஹாலிடேவா இல்லையா, அன்றைக்கி ரெயின்ஃபால் இருந்துச்சா இல்லையா, இல்லை ரெய்னியாக இருந்ததா, ஸோ இந்த மாதிரி சம் டெம்பரேச்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு டெய்லி நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் எனக்கு ஃபுல்லாக அந்த டேட்டாவில் இருக்குது. அண்ட் நம்மளோட டார்கெட் வேரியபிள் இந்த டெய்லி ரெவென்யூ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது என்னோட டேட்டா செட் அண்ட் டேட்டாவோட இன்ஃபோ. ஸோ இதை நான் ஒன்ஸ் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்ஃபோ கிடைக்கும், அதாவது என்னோட ஹோல் காலம்ஸோட நேம் அண்ட் காலம்ஸோட இருக்கக்கூடிய நல் வேல்யூஸ் இருக்கா, நான் நல் வேல்யூஸ் எவ்வளோ, அதோட டேட்டா டைப்ஸ் எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இது எல்லாமே எனக்கு வந்து ப்ராப்பராக தான் இருக்குது. ஸோ அண்ட் தென் ஈஸ் நல் வேல்யூஸ் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ நல் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0, என்கிட்ட வந்து எந்த நல் வேல்யூஸுமே இல்லை. ஸோ அண்ட் தென் என்னோட டேட்டை வந்து நான் ப்ராப்பரான டேட் டைமுக்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு pd.toDateTime, 2_date டைமில் என்னோட காலமை நான் பாஸ் பண்ணணும். ஸோ நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் பாஸ் பண்ணால் அது வந்து ப்ராப்பரான டேட் டைமில் வந்து கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அடிஷ்னலாக ஒரு 3 ஃபீச்சர்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா டே ஆஃப் த இயர், அது வந்து எந்த இயர், அண்ட் வீக் ஆஃப் த இயர், அந்த இயரில் அது என்ன வீக், அண்ட் குவார்ட்டர். ஸோ இந்த 3 காலம்ஸ் வந்து நான் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு டிஎஃப் ஆஃப் டேட் அப்படிங்கிற காலம்லேருந்து டிடி டாட் டே ஆஃப் த இயர், அதாவது இந்த டேட் டைம்லேருந்து எனக்கு அந்த இயரை மட்டும் எனக்கு எடுத்துக்கொடு, டே ஆஃப் த இயர் அந்த டேவை மட்டும் எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்றதான் நமக்கு சொல்லியிருக்கோம். இதே மாதிரி என்ன அப்படின்னா வீக் எடுத்திருக்கோம் அண்ட் தென் குவார்ட்டர் வந்து நம்ம அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே என்னென்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்பராக அதை எடுக்க முடியும். இதுவுமே என்னென்னா டேட் டைமில் ஐசோ கேலண்டர் அப்படிங்கிறது ஈஸ்ஓ கேலண்டர். ஸோ இந்த கேலண்டர்லேருந்து எனக்கு இந்த வீக்கை வந்து எடுத்துக்கணும். இந்த கேலண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் என்னால் அந்த இயரில் அது என்ன வீக் அப்படிங்கிறத நான் எடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வீக்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நான் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா டிஎஃப் டாட் ஹெட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன்.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக எனக்கு ஒரு 3 காலம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. டே ஆஃப் த இயர், அந்த டே இயரில் அது என்ன டே, அண்ட் வீக் ஆஃப் த இயர், அந்த இயரில் அது என்ன வீக், அண்ட் நம்மளோட குவார்ட்டர், ஃபர்ஸ்ட் குவார்ட்டரா, செகண்ட் குவார்ட்டரா, தேர்டா, ஃபோர்த்தா. ஸோ அந்த குவார்ட்டர் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேபிள் என்கோடர், அதாவது இது ஒரு ப்ரீ ப்ராசஸிங் மெத்தட். லேபிள் என்கோடர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணா கேட்டகரிக்கல் காலம்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். இப்போ நான் என்னோட மாடலில் டேரெக்டாக அந்த கேட்டகரிக்கல் வேல்யூஸை அப்லோட் பண்ண முடியாது, அதை நியூமரிக்காக நான் கன்வெர்ட் பண்ணி தான் என்னால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டே நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரு காலம் இருக்கு. ஸோ டே நேம் அது வந்து எனக்கு ஒரு கேட்டகரிக்கல், ஓகேவா, சண்டே, மண்டே, டியூஸ்டே, ஸோ இந்த மாதிரி எனக்கு. ஸோ மண்டே டு சண்டே, ஸோ இது வரைக்கும் எனக்கு இருக்கு. அது என்ன பண்ணும்னா இது நியூமரிக்கா கன்வெர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே அப்படிங்கிறத 1, தென் மண்டே அப்படிங்கிறத 2, அந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நியூமரிக்கா எனக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னா லேபிள் என்கோடர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல ஃபிட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபிட், டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபிட் அப்படிங்கிறது என்ன, ஃபிட்னு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதாவது அது எப்படி இருக்கும்னா ஃபிட் and then transform and then fit underscore transform. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அந்த 3 ஃபங்க்ஷன். இப்போ ஃபிட் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா இட்ஸ் யூஸ் டு ஃபைண்ட் த பேட்டர்ன். இப்போது இந்த டே நேம் அப்படிங்கிறதுல ஒரு 3 ஒரு சண்டேலேருந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் வந்து இவ்வளோ தான் அதில் காலம்ஸ் வேல்யூஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஃபிட். ஸோ இந்த ஃபிட்டுங்கிற ஃபங்க்ஷன். ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணுன்னா ஃபைண்ட் பண்ண பேட்டர்னையோ இல்லை வேல்யூஸையோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த காலமில் அது வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஃபிட் என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் வந்து அந்த பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணியோ இல்லை அந்த வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணியோ அது வச்சுக்கும், எதுவுமே பண்ணாது. பட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே அந்த கண்டுபிடிச்ச அந்த வேல்யூஸையோ பேட்டர்ன்ஸையோ என்ன பண்ணோம்னா சேஞ்ச் பண்ணும் அந்த காலமில், அதுதான் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது வந்து நம்ம பைத்தானில் ஒரு குறிப்பிட்ட வெர்ஷன்ஸ் வரைக்கும் இந்த 2 மட்டும்தான் இருந்துச்சு, நம்ம செப்பரேட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஃபிட் அண்டர்ஸ்கோர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபிட் அண்டர்ஸ்கோர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணி அதிலே சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ரெண்டுத்தையும் நம்ம செப்பரேட்டாக பண்ணணும் அப்படிங்கிற நீட் கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டே நேம் அண்ட் சீசன் இது ரெண்டுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் என்னோட டெய்லி ரெவன்யூக்கு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் நான் லேபிள் என்கோடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நான் இதை ரன் பண்ணிவிட்டு டிஎஃப் அண்டர்ஸ்கோர் ஹெட் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ டே நேம் அப்படிங்கிறது நம்ம எதில் கொடுத்துருக்கோம், டே நேம் என்கோடர் அப்படிங்கிற நேமில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துடுச்சா, டே நேம் என்கோடர் வந்து எனக்கு நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி சீசன் என்கோடரும் எனக்கு நம்பர்ஸாக வந்து எனக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா செலக்டட் த ஃபீச்சர் ஃபார் த மாடலிங் எக்ஸ்க்ளூட் த டார்கெட் அண்ட் நான் ப்ரிடிக்டிவ் காலம்ஸ். அதாவது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காலம்ஸை வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் காலம்ஸை மட்டும் நான் எடுக்கிறேன். அதாவது எனக்கு தேவையில்லாத காலம்ஸ், என்னோட டெய்லி ரெவென்யூ டெய்லி ப்ராஃபிட்டுக்கு எதெல்லாம் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் இருக்கோ அந்த காலம்ஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் எடுக்கிறேன். ஸோ எனக்கு டேட் அப்படிங்கிறது தேவை கிடையாது, ஏன்னா இந்த டேட்லேருந்து எனக்கு தேவையான 3 காலம்ஸை வந்து நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி டே நேம் எனக்கு வேணாம், இதை வந்து நான் என்கோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி சீசனையும் நான் என்கோட் பண்ணிட்டேன். டெய்லி ரெவென்யூ நம்மளோட டார்கெட் வேரியபிள், ஸோ தட் எனக்கு அது வேணாம். அண்ட் ஸ்டாஃப் காஸ்ட் இதெல்லாம் நம்மளோட டெய்லி ரெவென்யூவை வந்து அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது, காஸ்ட்டெல்லாம் வச்சு. அதே மாதிரி இன்க்ரீடியண்ட்டோட காஸ்ட்டு, ஸோ இதெல்லாமே என்னோட டெய்லி ரெவென்யூக்கு எந்த ஒரு அஃபெக்டும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது எக்ஸ்க்ளூட் காலம்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த எக்ஸ்க்ளூட் காலமை தவிர பேலன்ஸ் இருக்கிற காலம்ஸ் எல்லாமே என்னோட ஃபீச்சருக்கு தேவையான காலம்ஸ். கரெக்டாக இந்த காலம்ஸ்லாம் எனக்கு வேணாம். ஸோ இது இல்லாமல் என்னோட ஒரிஜினல் டேட்டா செட்டில் என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து எனக்கு எதுக்கு தேவை அப்படின்னா என்னோட இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர், என்னோட இன்புட் ஃபீச்சருக்கு தேவை. ஸோ அதுக்கு நான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் வேறு மாதிரியும் பண்ணலாம், பட் இது கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிறனால இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றும் கிடையாது, இங்கே என்னென்னா லூப் பண்ணுறோம். அதாவது ஃபார் காலம் இன் df டாட் காலம்ஸ், அதாவது என்னோட ஒரிஜினல் டேட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸையும் நான் இந்த இடத்துல லூப் பண்ணுறேன். ஸோ லூப் பண்ணிவிட்டு என்னோட கண்டிஷனை கொடுக்குறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா இஃப் காலம்
இந்த காலம், அதாவது நம்ம இங்கே லூப் பண்ணியிருக்கோமா, ஸோ என்னோட ஒரிஜினல் டேட்டாவில் இருக்கக்கூடிய காலம்ஸ் எல்லாமே இந்த காலமில் இப்போ இந்த சிஓஎல் அப்படிங்கிறதுல வேரியபிளில் இருக்கும். ஸோ இஃப் சிஓஎல் நாட் இன் எக்ஸ்க்ளூட் காலம்ஸ், அதாவது இந்த லிஸ்ட் இருக்குல்ல, இந்த லிஸ்ட்டில் இல்லாத வேல்யூஸ் அதான் நாட். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டில் இல்லாத என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரணும். அதாவது நம்ம இங்கே ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம்ல, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே பிரிண்ட் ஆகணும். அதனால தான் இங்கே சிஓஎல்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லூப் பண்ணோம், பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனை செக் பண்ணோம், செக் பண்ணிவிட்டு வர ஆன்சரை எனக்கு இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணோம். ஸோ இதுக்கு பேர் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணிடும் அப்படின்னா, இந்த ஃபீச்சர் காலமில் இதில் இல்லாத காலம்ஸ் எல்லாமே எனக்கு இதில் வந்துடும். ஸோ இந்த ஃபீச்சர் காலம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோட எக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அண்ட் ஒயில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட டெய்லி ரெவென்யூ, என்னோட டார்கெட் வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் நான் பிரிச்சுட்டேன். இப்போது என்னோட ஃபீச்சர்ஸ்லாம் நான் எவ்வளோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, ஃபீச்சர்ஸ் எவ்வளோ செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 21 காலம்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் டெய்லி ரெவென்யூ அப்படிங்கிறது என்னோட டார்கெட் வேரியபிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இதெல்லாம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பண்ணுறது தான். ஸோ இதில் நான் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் என்னோட ஃபீச்சர் நம்ம இங்கே 21 பார்த்தோம், அந்த 21 என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஃபீச்சர் காலம்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபீச்சர் காலமில் இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் நம்ம இங்கே ஃபார் லூப்பில் பண்ணியிருக்கோம். ஃபீச்சர் காலம்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபீச்சர் இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது தெரியும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணிட்டா எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எனக்கு வருது. ஸோ என்னென்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எனக்கு வருது. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபீச்சர் கால்ஸை யூஸ் பண்ணி நான் அதில் இருக்கக்கூடிய காலம்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஜஸ்ட் என்னென்னா, நம்ம இங்கே 1 2 3 அது கொடுக்குறோம்ல, இந்த 1 2 3 4 5 இந்த லிஸ்ட் எனக்கு வரணும்ல, அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. இது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம அவுட்புட் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற 21 ஃபீச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் என்னோட இன்புட் ஃபீச்சர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம் என்னோட டார்கெட் வேரியபிளுக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, என்னோட டெய்லி ரெவென்யூவோட மீன், மீடியன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மினிமம் அண்ட் மேக்ஸிமம்லாம் நான் வந்து ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதோட மீன் என்ன, மீன் வந்து ஆவரேஜாக என்னோட டெய்லி ரெவென்யூ எவ்வளோ நடந்திருக்குன்னா $318.04 வந்து நடந்திருக்கு ஒரு நாளைக்கு. ஸோ இது ஆவரேஜாக நடந்திருக்கிற வேல்யூ. ஆனால் அடிக்கடி மீடியன் எனக்கு என்ன நடந்திருக்குன்னா 313.43 வேல்யூஸ் வந்து என்னோட மீடியன் வேல்யூவாக எனக்கு இருக்குது. அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் தென் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்னோட டாப் 10 ஃபீச்சரோட கார்லேஷன் வேல்யூவை நம்ம அது என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட டெய்லி ரெவென்யூ கூட மற்ற நம்மளோட ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, லைக் இந்த 21 இருக்குல்ல, இந்த 21 காலம்ஸோட கார்லேஷனை ஃபைண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, டிஎஃப் டாட் இந்த ஃபீச்சர் கால்ஸ், அதாவது நம்ம செலக்ட் பண்ண ஃபீச்சர்ஸ் அந்த காலம்ஸ் ப்ளஸ் என்னோட டெய்லி ரெவென்யூ. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கார்லேஷனை ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கார்லேஷனை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, டெய்லி ரெவென்யூ டாட் சார்ட் வேல்யூஸ். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, அது சார்ட் பண்ணுறேன். ஸோ சார்ட் பண்ணனா எனக்கு டாப் 10 கிடைக்குமா? ஸோ எனக்கு டாப் 10 கிடைக்கும். சார்ட் பண்ணிட்டா எனக்கு எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அசெண்டிங் வந்து நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நான் இன்கேஸ் வந்து இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த 1 கோலன் அப்படிங்கிறத நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா, டெய்லி ரெவென்யூ என்னோட டார்கெட் வேரியபிளோட எனக்கு பிரிண்ட் ஆகும். ஆனால் எனக்கு தேவை டாப் 10 ஃபீச்சர்ஸ் தான் எனக்கு வேணும், அதாவது என்னோட இன்புட் வேல்யூஸ். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இண்டெக்ஸ், அதாவது லிஸ்ட் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லிஸ்ட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணுறது. ஸோ இதை நான் இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்ணணும்னா, இதோட இண்டெக்ஸ் வந்து 0, இந்த டெய்லி ரெவென்யூட இண்டெக்ஸ் வந்து 0, பட் எனக்கு வந்து 1லேருந்து வேணும், இதுலேருந்து வேணும் அப்படிங்கிறதுனால தான் 1 கோலன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ எனக்கு டாப் 10 ஃபீச்சர்ஸ். ஸோ காஃபி சேல்ஸ் அப்படிங்கிறது டெய்லி ரெவென்யூ கூட ஹையஸ்ட் கார்லேஷன் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் வந்து பேஸ்ட்ரி சேல்ஸ்
அதுக்கப்புறம் சாண்ட்விச் சேல்ஸ், அதுக்கப்புறம் நியர்பை ஈவெண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதெல்லாமே அடுத்தடுத்த ஃபீச்சர்ஸ் தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட 21 காலம்ஸோட காலம்ஸ் வந்து நான் டெய்லி ரெவென்யூ கூட எவ்வளோ கார்லேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதை இப்போ நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காஃபி ஷாப் கூட நம்ம ஒவ்வொரு காலம்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி சேல்ஸ் இருக்குது அப்படின்னா அது டெய்லி ரெவென்யூ கூட எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸோட டெய்லி ரெவென்யூ வந்து எவ்வளோ கார்லேட் ஆயிருக்கு, லீனியராக இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் தென் அப்படின்னா சாண்ட்விச் சேல்ஸ் அண்ட் டெய்லி ரெவென்யூ, அண்ட் தென் நியர்பை ஈவெண்ட்ஸ் அண்ட் டெய்லி ரெவென்யூ. ஸோ மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய டாப் 4ல் இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் நான் எடுத்து அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன்றும் பெரிய கோடிங்லாம் கிடையாது. நான் இங்கே இடையில கொடுத்துருக்கிறது எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்கே இந்த கோடிங்கோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ சப்ளாட் 2,3 அப்படின்னா எனக்கு வந்து இந்த சப்ளாட் இப்போ இதில் எத்தனை காலம்ஸ் இருக்குது, 1 2 3 அண்ட் 4 5 6, மொத்தம் எனக்கு 6 பிளாட்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கா. ஸோ 2,3 அப்படின்றப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இட்ஸ் கிரியேட் த grid of 2 rows and 3 columns. ஸோ 3 காலம்ஸ் எனக்கு வந்திருக்கு அண்ட் 2 rows எனக்கு வந்திருக்கா. டோட்டலாக 6 பிளாட்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான் 2,3 அப்படின்னு கொடுத்துருக்கோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதே மாதிரி ஃபிகரோட சைஸ் அண்ட் ஃபிகரோட சப்டைட்டில், ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஆக்சஸ் 0,0 அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எப்படி மேட்ரிக்ஸில் ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ணோம்ல, அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆக்சஸ் 0,0 அப்படிங்கிறது இட்ஸ் ரெஃபர்ஸ் டு த சப் பிளாட் அட் த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ அதில் எனக்கு இந்த பிளாட் எனக்கு வேணும் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சிக்கும் ரெவென்யூக்கும், அதாவது இது வந்து டெய்லி ரெவென்யூட டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து கார்லேஷன் கிடையாது. டெய்லி ரெவென்யூ எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பண்ணுறதான். ஸோ அதனால தான் நமக்கு அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் எனக்கு வந்திருக்கு. ஸோ அண்ட் தென் அதே மாதிரி இதில் என்னென்னலாம் நடந்திருக்கு, ஆல்ஃபா 0.7னா என்ன, கலர்னா என்ன, ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு சார்ட்டுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே ப்ராப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய கார்லேஷன் வந்து ஹெட் ஆஃப் 6, அதாவது எனக்கு 6 பிளாட்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே இதை வந்து 6ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர் இருக்கோ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ 6ன்னு சொல்கிறப்போ காஃபி சேல்ஸ், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், ஸோ இதெல்லாம் டாப்பில் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபார் த நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இதை நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கார்லேஷன் ஹீட் மேப் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்மளோட 21 காலம்ஸ் இருக்குது, அந்த 21 ஃபீச்சர்ஸ் காலம்ஸ்க்கான கார்லேஷன் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும், இது வந்து நம்மளோட டெய்லி ரெவென்யூ. ஸோ இந்த டெய்லி ரெவென்யூ கூட எது ஹைலி கார்லேட் ஆயிருக்கு, காஃபி சேல்ஸ் ஹைலி கார்லேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து ஹைலி கார்லேட் ஆயிருக்கு அண்ட் பேஸ்ட்ரி சேல்ஸ் ஹைலி கார்லேட்டட். ஆஃப்டர் தட் சாண்ட்விச் சேல்ஸ், அதுக்கப்புறம் நியர்பை ஈவெண்ட்ஸ். ஸோ ஒன்று ஒன்றா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இதுக்கான கோட் தான் நம்ம இங்கே கொடுத்துருப்போம். ஸோ கார்லேஷன் ஆஃப் ஹெட் ஆஃப் 11, டாப் 10 ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ டாப் 10 ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் டெய்லி ரெவென்யூ. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படிங்கிறதுல நம்ம இங்கே இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படிங்கிற வேரியபிளில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த கார்லேஷன்லேருந்து டாப் ஹெட்டில் இருக்கிறத நான் பிரிண்ட் பண்ணிக்கோ. ஸோ கார்லேஷன் எங்கே இருக்குது, கார்லேஷன் நம்மளுக்கு நம்ம மேலே ஆல்ரெடி கார்லேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், இங்கே கொடுத்துருக்கோம்ல. இந்த கார்லேஷனை பேஸ் பண்ணி தான் இதை மட்டும் எடுத்து, இந்த டாப் 10ல் இருக்கா, இதை மட்டும் எடுத்து இதுக்கு நம்ம ஹீட் மேப் போட்டிருக்கோம். ஸோ வேறு எதுவுமே நம்ம அங்கே பண்ணல. ஸோ அது மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான கோடிங் தான். ஜஸ்ட் வந்து இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காது. ஸோ ஹீட் மேப்பில் என்னோட கார்லேஷன் மேட்ரிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அதில் கொடுக்க வேண்டிய அனட், அதுக்கப்புறம் அதோட கலர், ஸோ சென்டர், ஸ்கொயர், ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டைட்டில் அண்ட் லே அவுட் அண்ட் ஷோ. ஸோ இது எனக்கு பிரிண்ட் ஆகி எனக்கு இப்படி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்னோட ஹீட் மேப். ஆஃப்டர் தட் நம்மளோட டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா ஸ்ப்ளிட்டிங்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய்யை பாஸ் பண்ணி அதை எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின் அண்ட் ஒய் டெஸ்ட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதை நான் ஜஸ்ட் ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோட ட்ரைனிங் செட்டில் வந்து 292 சாம்பிள்ஸ் வந்து இருக்குது. என்னோட டெஸ்ட்டில் 73 சாம்பிள்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஸோ நான் டெஸ்ட் சைஸ் வந்து 0.2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 20% ஃபார் த டெஸ்ட் அண்ட் பேலன்ஸ் 80% ஃபார் த ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபீச்சர் ஸ்கேலிங். ஃபீச்சர் ஸ்கேலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லா டேட்டாவையும் எனக்கு ஒரு ஸ்கேலுக்குள்ளே அது கொண்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டேட்டாவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஃபீச்சர்ஸ் வந்து லேக்ஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். சம் ஃபீச்சர்ஸ் வந்து 0லேருந்து 10க்குள்ளே இருக்குது. ஸோ லைக் என்ன மாதிரினா சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு 5 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 to 5 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நம்மளோட டெய்லி ரெவென்யூ இல்லைனா டெய்லி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அது லேக்ஸ் கணக்கில் இருக்கும். அண்ட் தென் சம் மேபி இதை பைனரியாக இருக்கும், 0 or 1 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான டேட்டாஸை நான் அப்படியே என்னோட மாடலுக்கு பாஸ் பண்ணேன்னா அது கன்ஃபியூஸ் ஆகிடும். என்ன பண்ணும், லார்ஜ் வேல்யூவாக இருக்கிறது தான் வந்து டேட்டாவோட டார்கெட்டுக்கு வந்து ஹைலி வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அப்படின்றது என்ன பண்ணுன்னா அதுவே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ எந்த ஃபீச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்லி ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கிறது என்ன பண்ணுன்னா நான் ஹையஸ்ட் டிமாண்டை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எல்லா டேட்டாஸையுமே எல்லா காலம்ஸில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபீச்சர் ஸ்கேலிங் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறோம். லைக் என்னன்னா எல்லாத்தையுமே ஒரே ஸ்கேலுக்குள்ளே கொண்டு வரோம். ஒரே ஸ்கேலில் நம்ம கொண்டு வரதான் இதோட மேட்டர். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாரில் இருக்கக்கூடிய ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், இதுவும் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார்லேயும் இந்த ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. லேபிள் என்கோடர்லையும் இந்த ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார்லேயும் இது இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாரை லோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலார் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம், எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரைன் டேட்டாவுக்கு வந்து நம்ம ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணணும், டெஸ்ட் டேட்டாவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கே ஏன் நான் எக்ஸ்ட்ரெயின் எக்ஸ்டெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட இன்புட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஃபீச்சர்ஸை தான் என்ன பண்ணுறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அப்போது என்னோட இன்புட் எதில் இருக்குது, எக்ஸ்ட்ரெயின்லையும் எக்ஸ்டெஸ்ட்லையும் தான் இருக்குது. ஒயிட் ட்ரைன் ஒயிட் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னோட அவுட்புட். ஸோ அதில் நான் எதுவும் பண்ணக்கூடாது. என்னோட ஃபீச்சரில் தான் நான் என்ன பண்ணுறேன்னா சம் ஸ்கேலிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நான் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாரில் ஸ்கேலார் டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து எக்ஸ்ட்ரைனை பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்கேலார் டாட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து எக்ஸ் டெஸ்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போதுமே என்னோட எக்ஸ்ட்ரைன் அதாவது ட்ரைனிங்க்கு வந்து நான் எது யூஸ் பண்ணணும்னா ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணணும். டெஸ்ட்டுக்கு வந்து என்னோட ட்ரான்ஸ்ஃபார்மை தான் நான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நான் இதை பண்ணதுக்கப்புறம் இது எப்படி வந்து ஸ்கேல் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆயிருக்கும். அதாவது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ரோ, இது நம்ம டேட்டாவோட ஃபர்ஸ்ட் ரோ, டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோ. அதாவது டேட்டா செட்டில் ட்ரைனிங் செட் இருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ரைனோட ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து என்ன அப்படின்னா செகண்ட் ரோ. ஸோ அந்த வேல்யூஸை எனக்கு ஸ்கேல் பண்ணி கொடுத்துச்சு. எந்த மாதிரி ஸ்கேல்னா அதோட மீன் வந்து 0வாக இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ஆக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வர மாதிரி எனக்கு ஸ்கேல் பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இது எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஃபீச்சர் ஸ்கேலிங் யூஸிங் த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா டாப் 15 ஃபீச்சர்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். என்கிட்ட மொத்தம் எத்தனை ஃபீச்சர் இருக்குது, 21 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 21ல் டாப் 15 ஃபீச்சர்ஸை நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எது யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா செலக்ட் கே பெஸ்ட் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஃபீச்சர் செலெக்ஷனில் இருக்கக்கூடிய எஸ்கேலரில் ஃபீச்சர் செலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி. ஸோ இந்த செலக்ட் கே பெஸ்ட் அப்படின்ற லைப்ரரி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஸ்கோர் ஃபங்க்ஷனில் வந்து எஃப் ரெக்ரெஷன், அதாவது இந்த எஃப் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா கார்லேஷன் பேஸ் பண்ணி எனக்கு டாப் 15ல் இருக்கக்கூடிய டேட்டாவை, அதாவது டாப் 15ல் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணும். ஸோ கார்லேஷன் வேல்யூவை பேஸ் பண்ணி. ஸோ அது எஃப் ரெக்ரெஷன். கே ஈக்குவல் டு 15 அப்படின்னா 15 டாப் 15. இங்கே 10ன்னு கொடுத்தோன்னா டாப் 10. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபீச்சர் வேணுமோ அது கொடுத்துக்கலாம். என்கிட்ட 21 இருக்குது. ஸோ அதில் வந்து நான் 15 வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரெயின் டாட் செலக்டடில் செலக்டார் டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதில் நான் எதை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரெயின் ஸ்கேல்டு, அதாவது நம்ம இங்கே ஸ்கேல் பண்ணி வச்சுருக்கோம்ல டேட்டா, நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரெயின் ஸ்கேல் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து அதில் பாஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரெயின் ஸ்கேல்டை பாஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட ஒயிட் ட்ரைன், அதாவது என்னோட
ஒயிட் ட்ரைனை வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுவே என்னோட அவுட்புட்டை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது அதே மாதிரி எக்ஸ் டெஸ்ட் செலக்டடில் செலக்டார் டாட் இதில் நம்ம எப்போதுமே நம்ம டெஸ்டிங்க்கு என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னு சொன்னோமா. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் எக்ஸ் டெஸ்ட் ஸ்கேல்டு அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் செலக்டட் ஃபீச்சர் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் காலம்ஸ் செலக்டார் டாட் கெட் சப்போர்ட். இது என்ன பண்ணுது அப்படின்னா கெட் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இண்டெக்ஸ் வேல்யூ. இந்த செலக்டார் இருக்குல்ல, நம்ம இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல 15 காலம்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த 15 காலம்ஸை வந்து இது என்ன பண்ணுன்னா ஒரு பூலியன் வேல்யூவாக நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த பூலியன் வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் பூலியன் வேல்யூவை எடுத்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட காலம் கூட கம்பேர் பண்ணி எனக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இங்கே ப்ராப்பராக இருக்குது. இது ஒன்ஸ் நீங்கள் படித்து பாருங்கள், எல்லாமே கிளியராக புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தென் வந்து இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது கொடுக்கும். ஃபீச்சர் செலெக்ஷனில் செலக்டடு ஃபீச்சர், ஓகேவா. ஸோ இந்த செலக்டடு ஃபீச்சரில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு, நான் எடுத்திருக்கேன் அப்படின்றத எனக்கு 15 அப்படின்னு சொல்லி இது எனக்கு கொடுக்கும், ஓகேவா. ஸோ இதில் ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம 15 செலக்ட் பண்ணியிருக்கோமா, இதில் வந்து எவ்வளோ வேல்யூஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், இதுக்குள்ளே அதாவது இந்த செலக்டார்க்குள்ளே எவ்வளோ வேல்யூஸ் இருக்குங்கிறத ஒரு நியூமரிக் வேல்யூவாக நமக்கு கொடுக்குறது தான். ஸோ இந்த செலக்டட் ஃபீச்சர்ஸில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 15 இருக்குது. நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், லென்த் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செலக்டட் ஃபீச்சரில் எவ்வளோ லென்த் இருக்குன்னா 15 இருக்குது. ஸோ இந்த செலக்டட் ஃபீச்சர்ஸ் இந்த காலம்குள்ளே இப்போ என்ன வந்துடுச்சு அப்படின்னா நான் செலக்ட் பண்ண 15 இன்புட் ஃபீச்சர்ஸோட நேம்ஸ் வந்து எனக்கு வந்துட்டு. ஸோ ஓகேவா. ஸோ நம்ம ஒன்றும் பண்ணலை, இங்கே நான் காலம்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த 15 செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ண காலம்ஸை வந்து பூலியன் வேல்யூவாக எடுத்து அந்த பூலியன் வேல்யூ தட் மீன்ஸ் த இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூஸை அந்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட காலம்ஸ், நம்மளோட இன்புட் காலம்ஸ் இருக்கா, அதில் நம்ம வந்து கம்பேர் பண்ணி என்னோட டேட்டாவை நான் எடுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா டாப் 15 நம்ம செலக்ட் பண்ணி என்னோட ஒரிஜினல் டேட்டா கூட கம்பேர் பண்ணி இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டாஸை என்னோட காலம்ஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது என்னோட இன்புட் ஃபீச்சரை நான் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிட்டேன். டாப் 15 ஃபீச்சர்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட செலக்ட் பண்ண 15 ஃபீச்சர்ஸும் எனக்கு இங்கே நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னென்னா என்னோட மாடலை நான் லோட் பண்ணுறேன். ஸோ மாடல் லோட் பண்ணதுக்கப்புறம் மாடல் டாட் ஃபிட்டில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது, ஸோ செலக்ட் பண்ணிக்கிறது இங்கே இருக்கா எக்ஸ்ட்ரைன் செலக்டட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரைன் செலக்டட் தான் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னோட இன்புட் ஃபீச்சராக நான் பாஸ் பண்ணுறேன். அது என்னோட இண்டிபெண்ட் வேரியபிளாக நான் பாஸ் பண்ணுறேன். அண்ட் தென் அதோட அவுட்புட் ஒயிட் ட்ரைன் பாஸ் பண்ணிவிட்டு என்னோட மாடலை நான் ட்ரைன் பண்ணுறேன். ஸோ மாடல் ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிடிக்ஷனில் மாடல் டாட் ப்ரிடிக்டில் என்னோட எக்ஸ்ட்ரைன் செலக்டட், அதாவது இது என்னோட ட்ரைனிங்கும் நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன், டெஸ்டிங்கும் ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் டெஸ்ட் செலக்டட். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ரிடிக்ட் ஆகிடும். அண்ட் தென் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால்குலேட் மெட்ரிக்ஸ், அதாவது நம்மளோட மெட்ரிக்ஸை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். நீங்கள் டேரெக்டாகவும் பண்ணிக்கலாம், பட் இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மீன் ஸ்கொயர் எரர் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன், ரூட் மீன் ஸ்கொயர் எரருக்கு வந்து என்பி டாட் ஸ்கொயர் ரூட்டில் இந்த மீன் ஸ்கொயர் எரரை நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது எனக்கு ரூட் மீன் ஸ்கொயரோட ஆன்சர் கொடுத்துரும். அண்ட் தென் மீன் அப்சல்யூட் எரர் அண்ட் தென் R2 ஸ்கோர். ஸோ இது ரெண்டும் பண்ணதுக்கப்புறம் மேப் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்ரிக் இருக்குது. இந்த மெட்ரிக் என்ன அப்படின்னா இதோட அவுட்புட் எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னா ஒரு வேல்யூ. இப்போ நம்ம டெய்லி ரெவென்யூ லேக்ஸில் இருக்குது அப்படின்னா இதோட யூனிட்டுமே லேக்ஸில் தான் வரும். ஸோ இந்த மேப் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் இந்த கால்குலேஷன்லேயே உங்களுக்கு தெரியும், இந்த கால்குலேஷன் என்ன பண்ணியிருக்கோம் பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எரரோட பர்சன்டேஜை ஃபைண்ட் பண்ணி கொடுக்குறதா இந்த மேப். இது நம்மளே தான் பண்ணியிருக்கோம், இந்த கால்குலேஷனை நம்மளே தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃபார்முலா தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் தென் நம்ம பிரிண்ட் பண்ணுறது எப்படி பிரிண்ட் பண்ணுங்கிறத பிரிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இது 4F 2F அப்படிங்கிறது எவ்வளோ டெசிமல் பாயிண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற டெசிமல் பாயிண்ட்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் தென் எனக்கு ரிட்டர்னில் வந்து இதெல்லாம் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம ரன் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அந்த ஃபார்முலாவோட ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க.
ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ரைன் மெட்ரிக்ஸ், அதாவது ட்ரைன் நம்ம ட்ரைனிங் டேட்டாவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணோம்ல, அந்த ட்ரைனோட மெட்ரிக்ஸ்க்கு வந்து ட்ரைன் மெட்ரிக்ஸ் ஈக்குவல் டு நம்மளோட கால்குலேட் மெட்ரிக்ஸ் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஒய் ட்ரெயின், ஒய் ப்ரிடிக்ட் அண்ட் டேட்டா செட்டோட நேம். ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒய் ட்ரெயின், ஒய் ப்ரிடிக்ட் அண்ட் டேட்டா செட் வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒய் டெஸ்ட், ஒய் ப்ரிடிக்ட், இது வந்து என்னோட ஆக்சுவல், இது என்னோட ப்ரிடிக்டட், அண்ட் இதோட பேர் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ட்ரைனிங் செட்டோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். அதாவது R2 ஸ்கோர் வந்து நான் 0.95 அண்ட் ரூட் மீன் ஸ்கொயரோட வேல்யூ அண்ட் தென் எல்லாத்தோட வேல்யூவும் நம்மளுக்கு கிடச்சிடும். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ R2 ஸ்கோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட அக்யூரசி. ஸோ த மாடல் எக்ஸ்பிளைன்ஸ் த 95.73 ஆஃப் த வேரியன்ஸ் இன் த ட்ரைனிங் டேட்டா. நம்ம ட்ரைனிங் டேட்டாவில் இருக்கக்கூடிய டேட்டாவில் இது வந்து 95.73% ஆஃப் வேரியன்ஸை கொடுக்குது. இது ரொம்ப ஹையாக இருக்குது. R2 ஸ்கொயர் எப்போதுமே ஹையாக இருந்துச்சுன்னா நம்ம மாடல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது மீனிங். அதே மாதிரி ரூட் மீன் ஸ்கொயர் வந்து $21.05 இருக்குது. ஸோ ஆன் ஆவரேஜ் த ப்ரிடிக்டட் ரெவென்யூ எவ்வளோ அப்படின்னா 21.05 ஆஃப் ஃப்ரம் த ஆக்சுவல் வேல்யூ. ஸோ ஆக்சுவல் வேல்யூவை விட $21.05 தான் வந்து இது கொஞ்சம் ஆஃப் ஆகுது அப்படின்ற மாதிரி அப்படின்றது அர்த்தம். ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் வந்து ஃபினலைஸ் த லார்ஜ் எரர்ஸ் மோர் தென் த ஸ்மாலர் ஒன்ஸ். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் ரூட் மீன் ஸ்கொயர்னா என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதே மாதிரி மீன் அப்சல்யூட் எரர் அண்ட் தென் மேப் 5.63% அப்படிங்கிறது மாடல் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆர் 5.363% அவே ஃப்ரம் த ஆக்சுவல் வேல்யூ. ஸோ ஆக்சுவல் வேல்யூவை விட 5.63% வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது மீனிங், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கான வேல்யூஸ் இங்கே நம்ம அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஓவர் ஃபிட்டிங், நம்ம மாடல் ஓவர் ஃபிட் ஆயிருக்கா அப்படின்றது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா ட்ரைன் மெட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதாவது ட்ரைன் மெட்ரிக்ஸ் இங்கே இருக்குது. இந்த ட்ரைன் மெட்ரிக்ஸ், இந்த ட்ரைன் மெட்ரிக்ஸில் மொத்தம் 4 வேல்யூஸ் இருக்கும். இந்த ட்ரைன் மெட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய R2 ஸ்கோரையும் டெஸ்ட் மெட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய R2 ஸ்கோரையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி என்னோட மாடல் ஓவர் ஃபிட் ஆயிருக்கா அண்டர் ஃபிட் ஆயிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண வரக்கூடிய வேல்யூ 0.5 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட மாடல் ஓகே, என்னோட மாடல் ஒரு ஜென்ரலைஸான மாடல். இல்லை இந்த 0.5 விட என்னோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட மாடல் ஜென்ரலைஸ். இல்லை 0.5 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட மாடல் வந்து ஓவர் ஃபிட்டிங் வந்து டிஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். என்னோட ஆன்சர் வந்து 0.0108. ஸோ 0.5 விட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்னோட மாடல் வந்து லோ ஓவர் ஃபிட்டிங்லாம் இல்லை, ஜென்ரலைஸ் மாடல். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் தட் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது என்கிட்ட மொத்தம் ஒரு டாப் 15 ஃபீச்சர்ஸ் என்கிட்ட இருக்குது. அதில் இருக்கக்கூடிய டாப் 10 மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதோட கோஎஃபிஷியன்ட் நம்ம ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்மளோட லீனியர் ரெக்ரெஷன் அந்த ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு mx + c அப்படின்னு சொல்லுவோமா, அதாவது y ஈக்குவல் டு W0 + W1x1 அப்படின்னு சொல்லுவோம். W0 அப்படிங்கிறது என்னோட இன்டர்செப்ட் அண்ட் W1 அப்படிங்கிறது என்னோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் தட் மீன்ஸ் ஸ்லோப். ஸோ அதோட வேல்யூஸை என்ன பண்ணியிருக்கேன்னா நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம ஜஸ்ட் வந்து மாடல் டாட் கோஎஃபிஷியன்ட், ஸோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணுவோம். அப்சல்யூட் அப்படிங்கிறது இது அப்படியே அப்சல்யூட் வேல்யூவா, இந்த நெகட்டிவ்ல இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக எனக்கு கொடுத்துருக்கு, வேறு எதுவும் கிடையாது. டாப் 10 ஃபீச்சருக்கு மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்டர்செப்ட். ஸோ இன்டர்செப்ட் வந்து என்னன்னா மாடல் டாட் இன்டர்செப்ட்னு கொடுத்தோன்னா என்னோட இன்டர்செப்ட் வேல்யூ எனக்கு ப்ரிடிக்ட் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் தட் என்ன பண்ணியிருக்கோன்னா ஸோ என்னோட ஃபைனலாக நம்மளோட ஆக்சுவல் ரெவென்யூ, அதாவது என்னோட ட்ரைனிங் செட்டில் ஆக்சுவலுக்கும் ப்ரிடிக்டடுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவல் ரெவென்யூக்கும் ப்ரிடிக்டட் ரெவென்யூக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பெஸ்ட் ஃபிட் லைனில் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால என்னோட மாடல் வந்து 95% எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து என்னோட மாடல் ப்ராப்பரான மாடல். அதே மாதிரி என்னோட டெஸ்ட்டுக்கும் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த பெஸ்ட் ஃபிட் லைனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து 94% அக்யூரசி கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா என்னோட ட்ரைனிங்க்கும் ப்ராப்பராக தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன் என்னோட மாடல், டெஸ்டிங்க்கும் என்னோட மாடல் ப்ராப்பராக தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு.
அதே மாதிரி எரர்க்கான ப்ராடக்ட் இது வந்து ப்ரிடிக்டட் வேல்யூ அண்ட் தென் ரெசிடியல்ஸ் இது வந்து என்னோட எரர் வேல்யூ, இது வந்து என்னோட ப்ரிடிக்டட் வேல்யூ. ஸோ இது எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஜீரோ இருக்குல்ல, ஸோ இந்த ஜீரோவுக்கு நேராக வர இந்த லைன் கூட இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ப்ரெட்னஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஒரே ஒரு ஃபோக்கஸ்டாக இப்போ இந்த இடத்துல மட்டும் ஸ்ப்ரெட்னஸ் இருக்கு, இல்லை இந்த இடத்துல மட்டும் ஸ்ப்ரெட்னஸ் இருக்கு அப்படி இல்லாமல் என்னோட ஸ்ப்ரெட்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு என்னோட ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னா என்னோட மாடல் வந்து ப்ராப்பரான வேல்யூஸை தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு, ப்ராப்பராக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மீனிங். அதே மாதிரி இதை பாருங்க, இது வந்து கோஎஃபிஷியன்ஸ், ஸோ என்னோட ஸ்லோப் வேல்யூ. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோவை விட அதிகமாக இருக்கிறது எல்லாமே என்னோட டெய்லி ரெவென்யூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற வேல்யூஸ். ஓகேவா? ஸோ என்னோட டெய்லி ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து ஜீரோவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்னோட டெய்லி ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே நல்லாவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மீனிங். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டெய்லி ரெவென்யூவை அஃபெக்ட் பண்ணுது. இப்போ மிஷின் இஷ்யூஸ், இப்போது ஒரு காஃபி ஷாப்பில் வந்து மிஷின் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் கஸ்டமர் வரப்போ நான் அந்த மிஷின் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து என்னால் காஃபி வந்து மேக் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாகும். ஸோ அதனால என்னோட டெய்லி ரெவென்யூ என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ப்ரமோஷன் ஆக்டிவ் அண்ட் நியர்பை ஈவெண்ட், ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் என்னோட டெய்லி ரெவென்யூவை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ மோர் ஐ நீட் டு மோர் ஒர்க் ஆன் தீஸ் பர்டிகுலர் திங்ஸ். ஸோ ரியல் டைமில் இந்த இடத்துலலாம் நான் மோர் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா என்னோட டெய்லி ரெவென்யூவை இன்னுமே நான் இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ அண்ட் தென் இது எல்லாமே நம்மளோட காலம்ஸ், நம்மளோட டாப் 10 ஃபீச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னா அந்த பிளாட்லேருந்து என்ன இன்சைட்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்றதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சினாரியோஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 3 சினாரியோ பர்ஃபெக்ட் வீக்கெண்ட் டே. பர்ஃபெக்டான ஒரு வீக்கெண்டில் என்னோட இன்புட் ஃபீச்சர்ஸ் நான் என்ன பண்ணிருக்கேன்னா டே ஆஃப் வீக் வந்து 7 ஈஸ் வீக்கெண்ட். ஸோ இதெல்லாமே நான் க்ரியேட் பண்ண ஒரு சினாரியோ. அதே மாதிரி ரெய்னி வீக்கெண்டில் ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆவரேஜ் டேயில் ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 சினாரியோவை நம்ம மாடலுக்கு அனுப்ப போகிறோம். என்னோட மாடல் என்னோட டெய்லி ரெவென்யூ என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ண போதும். ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். பர்ஃபெக்ட் வீக்கெண்டில் என்னோட ப்ரிடிக்டட் ரெவென்யூ வந்து 684.30 அண்ட் டோட்டல் கஸ்டமர் இது எல்லாமே நம்ம கொடுத்த இன்புட்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி ரெய்னி வீக் டேஸில் வந்து என்னோட பர்ஃபெக்ட் ரெவென்யூ ப்ரிடிக்டட் ரெவென்யூ இவ்வளோ இருக்க சான்ஸ் இருக்குது அண்ட் ஆவரேஜ் டேயில் வந்து இவ்வளோ ரெவென்யூ இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றதான். இதுதான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா இது ஜஸ்ட் என்னோட மாடலுக்கு நான் பாஸ் பண்ணி என்னோட இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்ம அங்கே பண்ண அதே விஷயந்தான். சாம்பிள் டிஎஃப்ல இது என்னோட டேட்டா ஃப்ரேமாக நான் எடுத்திருக்கேன், சினாரியோவை வந்து டேட்டா ஃப்ரேமாக எடுத்திருக்கேன். அண்ட் தென் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாம்பிளை வந்து ஸ்கேல் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஸ்கேலார் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணோமா அது யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சாம்பிள் செலக்டட், அதுக்கப்புறம் நம்ம செலக்டாரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணோமா அது நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்த மாடல் டாட் ப்ரிடிக்டில் இந்த சாம்பிள் செலக்டடை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இது இந்த ப்ரிடிக்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் ஃபீச்சர் இன் கீ ஃபீச்சர்ஸ், ஸோ இந்த கீ ஃபீச்சர்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்னோட மாடல் சம்மரி. ஸோ இந்த மாடல் சம்மரியில் என்ன அப்படின்னா மாடல் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரைன்டு எவ்வளோ மாடல் டேட்டா வந்து நம்ம ட்ரைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 292 சாம்பிள்ஸை வந்து நம்ம ட்ரைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் என்னோட R2 ஸ்கோர் வந்து 94% எனக்கு கொடுக்குது என்னோட மாடல். அண்ட் ரூட் மீன் ஸ்கொயர் என்னோட எரர் வந்து 2. அதாவது என்னோட ஆக்சுவல் வேல்யூக்கும் என்னோட ப்ரிடிக்டட் வேல்யூக்கும் $25.20 வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது, அதுதான் வந்து ரூட் மீன் ஸ்கொயர். மாடல் கேன் ப்ரெடிக்ட் த காஃபி ஷாப் ரெவென்யூ 94.7% அக்யூரசி வந்து அது ரெவென்யூவை ப்ரிடிக்ட் பண்ணுது. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து காஃபி சேல். இந்த காஃபி சேல்ஸ் அப்படிங்கிறது என்னோட டெய்லி ரெவென்யூ காலம்க்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு காஃபி ஷாப் சேல்ஸ் டேட்டாவை வச்சு நான் ஒரு லீனியர் ரெக்ரெஷன் மாடலில் எப்படி வந்து டெய்லி ரெவென்யூவை நம்ம சேல்ஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நம்ம புதுசாக கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் ஃபீச்சர் ஸ்கேல். ப்ரீ ப்ராசஸிங்கில் வந்து லேபிள் என்கோடர்னா என்ன, அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார்னா என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதில் ஃபிட், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம என்னங்கிறது பார்த்துருக்கோம். அண்ட் தென்
எப்படி வந்து நம்ம பிளாட் பண்ணுறது, ஸோ ஃபீச்சர்ஸை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, ஸோ அந்த ஃபீச்சர் செலெக்ஷனில் செலக்ட் கே பெஸ்ட் அப்படின்ற ஒரு லைப்ரரி பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் எஃப் ரெக்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ இந்த கோட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கோட் வந்து ப்ராப்பராக ஒவ்வொரு செல்லாக வந்து நீங்கள் ரன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஒவ்வொரு கோடும் வந்து என்ன என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு கோடையும் நீங்கள் அனலைசிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மற்றபடி நம்ம பண்ண எல்லா விஷயமே தான். எப்படி வந்து மாடல் டேட்டாவை லோட் பண்ணிவிட்டு டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மாடலை ட்ரைன் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அந்த மாடலை எவாலுவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது தான் ப்ராசஸ். பட் இதுக்குள்ளே ஒரு 2-3 ப்ராசஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேறு எதுவுமே கிடையாது. கோட் பார்க்க தான் பெருசாக இருக்கும். அவுட்புட் அண்ட் தென் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்ததுனால உங்களுக்கு கோட் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். பட் நீங்கள் உள்ளே போய் ஒவ்வொரு லைனும் நீங்கள் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளான கோட் தான். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாடலை எப்படி சேவ் பண்ணுறது அண்ட் தென் சேவ் பண்ண மாடலை எப்படி வந்து ஃபர்தராக நம்ம ஒரு வெப்பேஜாவோ இல்லை வெப்பேஜில் நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒரு வெப்சைட்டாக எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த ப்ராசஸ் அது ரொம்ப வெரி ஈஸி ப்ராசஸ் தான். இது நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்த்துட்டு நம்ம இந்த வீக்கில் நம்ம என்னென்னலாம் படித்தோம் அப்படிங்கிறது ஒரு ரிவைஸ் மாதிரி நாளைக்கு பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு வந்து நம்மளோட 2வது வீக் செகண்ட் வீக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ப்ராப்பராக. அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் அவர் டுமாரோஸ் வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச்.